வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கனவக்கறியோட வந்திருக்கிறேன். இந்த கனவக்கறி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஸோ அந்த கனவக்கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு வரைக்கும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு இதில் போட்டு கடுகு வடிக்கணும். கடுகு இப்படி வடிச்சோண்டு வரைக்க இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. அது சின்ன பச்சை மிளகாய், உரைப்பான பச்சை மிளகாய் இருக்குது, 6 போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இந்த ரெசிபியும் எங்களோட அம்மம்மாவோட ரெசிபி தான். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது. ஒரு மீடியம் தக்காளி பழத்தில் பாதி வட்டி வச்சுருக்கேன், சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. ஸோ தக்காளி போட்ட அப்புறம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. என்ன ஒரு 1.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஸோ இது இன்னொரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ தக்காளி பழம் போட்ட பிறகு 3 நிமிஷம் இதை வதக்கி இருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து கனவாய் எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வச்சிருக்கிறேன். 300 கிராம் கனவாய், இல்லாட்டி ஒரு மீடியம் கனவாய் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது, நீங்கள் இப்போ இந்த பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, Turmeric பவுடர். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 4 கிராம் இஞ்சி வந்து சின்ன வட்டி இருக்கிறேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளி இருக்குது, 4 உள்ளி அல்லடி 10 கிராம் உள்ளி சின்ன இதையும் வட்டி இருக்குன்னு இதையும் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் அவிய விட போகிறோம். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ 7 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இதை அவிய விட போகிறேன். இப்போ வந்து இன்னொரு 3 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ டோட்டலியாக வந்து 10 நிமிஷம் நான் இதை மீடியம் ஹீட்டில் விட்டு அவிய விட்டுனான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் கலந்துருக்குது. இதில் வந்து 3/4 கப் இல்லாட்டி 180 மில்லிலீட்டர் இருக்குது. 3/4 கப் இல்லாட்டி 180 மில்லிலீட்டர் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் கலந்துருக்கு. இதை இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் திருப்பி இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 8 நிமிஷம் வந்து இதை அவிய விட போகிறேன். ஆனால் இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சோன்னு இருக்குது. இடக்கடை வந்து கிளறி விடுங்க. திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ இதை இன்னொரு 5 நிமிஷம் ஆயிட்டு. ஸோ டோட்டலியாக வந்து 8 நிமிஷம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து திக்கா புளிஞ்ச தேங்காய் பால் இருக்குது. 1ஆம் பால் 60 மில்லிலீட்டர் இல்லாட்டி 1/4 கப் இருக்குது. இப்போ இதை விட்டுட்டு இனி மூட தேவையில்லை. 1ஆம் பால் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் மீடியம் ஹீட்லேயே மூடாமல் ஒரு 8 நிமிஷம் இதை அவிய விட போகிறேன். இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த கறி வந்து கொஞ்சம் பிரட்டு காலத்தை நாங்கள் அம்மம்மா வைக்கிறவா. பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கறியாகவே இறக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ வந்து சரியாக 8 நிமிஷம் ஆயிருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மீது பிரட்டல் கறியாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஒரு 5 இல்லை 6 நிமிஷம் வச்சுக்கிட்டா பிரண்டு வரும். பட் நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இப்படியே நிப்பாட்டிட்டேன். இப்போ நிப்பாட்டிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து அரைவாசி லைம் ஜூஸ் இருக்குது, தேசிக்காய் புளி. ஆனால் நான் அரைவாசியும் புளிஞ்சு விட போகிறேன். ஸோ நான் வந்து 1.5 டீஸ்பூன் மாதிரி தான் புளிஞ்சு விட போகிறேன். பட் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் கூட விடுங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு விடுங்க. ஸோ நான் முழுக்களும் புளிஞ்சு விடையில. ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளிஞ்சு விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் இந்த கனவா கறி, வெள்ளை கறி வைக்கிறது. எங்களோட அம்மம்மா இப்படி தான் வைக்கிறவா இந்த கறி. ஸோ இந்த கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கனவா கறி செய்து முடிஞ்சுது. இப்படி தான் எங்களோட அம்மம்மா வைக்கிறவா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.